back to our channel Double Dhamaka. இன்னைக்கு வந்து நம்ம குவைத் மேஜிக் தான் போறோம். நிறைய பேர் சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போதே எங்க போறீங்க எங்க போலாம் குவைத்ல அப்படினு சொல்லும்போதே நிறைய பேர் சொல்றது வந்து குவைத் மேஜிக் தான். சோ அங்க போயிட்டு இன்னைக்கு வந்து ஒரு பிக்னிக் அவுட் மாதிரி போறோம். நான் என் கூடவே இன்னும் ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஜாயின் பண்ண போறாங்க. எல்லாரும் வீட்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா சமைச்சு கொண்டு வந்திருக்கோம். சோ எல்லாரும் அங்க போய் உட்கார்ந்து ஷேர் பண்ணிட்டு பிள்ளைங்களை கொஞ்ச நேரம் பீச்ல தான் விளையாட விட போறோம். எந்த ரைட்ஸுமே இன்னைக்கு விளையாட விட போல. ஏன்னா இன்னைக்கு ஒரு சாட்டர்டேயா இருக்கு. நாளையில இருந்து சண்டே ஒர்க்கிங் டே ஆரம்பிக்க வர போகுது. சோ மெயினா வந்து நமக்கு ஒரு கேதரிங் மாதிரி பிளான் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான பிளானு. ஸோ இன்னைக்கு எப்படி போகுது அப்படின்னு பார்க்கலாம். சம்மர் வந்து ஓரளவு முடிஞ்சிருக்கு. இன்னைக்கு வெளியே போய் பார்த்து கொஞ்ச நேரம் இருந்தால் தான் தெரியும். அதுக்கப்புறம் இதே மாதிரி நிறைய பிளான்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கோம். ஸோ எப்படி ஒரு வீக்கெண்டு வெளியே போயிட்டு பிக்னிக் மாதிரி பண்ணுறோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ போகிற குவைத் மேஜிக் மால் வந்து அபு ஹலிஃபாவில் இருக்குது. இது வந்து நமக்கு ரொம்ப நியர்பையில் தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஏர்லியாகவே போயிட்டோம். ஸோ குவைத் மேஜிக்கில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கேட் இருக்குது. அந்த கேட் வழியாக நம்ம போனோம் அப்படின்னா குட்டீஸோட ப்ளே ஏரியா இருக்கும். அதில் வந்து கொஞ்சம் சின்ன பிள்ளைங்கள்லாம் விளையாடுற கேம்ஸ் எல்லாமே இருக்கும். அடுத்த கேட் 2 வழியாக போனீங்கன்னா மால் இருக்கும். நல்ல ப்ரீமியமான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்கும். சில கடையில் ஆஃபர்லையும் ட்ரெஸ் இருக்கும், ஹேண்ட்பேக் அப்படின்னு எல்லாமே இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போனனால இந்த கேட் 1 வழியாக உள்ளே போயிட்டு எல்லாத்தையும் கொஞ்சம் பார்த்துட்டு அடுத்தது கேட் 2லேயும் போய் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட் 3ல் இருக்கோம் நாங்கள். ஏன்னா அங்கே தான் வந்து அவுட்டோர் ப்ளே ஏரியா இருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு தனியாக ப்ளே ஏரியா, அப்புறம் பெரியவங்களும் விளையாடுற மாதிரி ப்ளே ஏரியா இருக்குது. ஸோ நம்ம வந்து கேட் 3க்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ வந்து நமக்கு வந்து அந்த கொஞ்ச நேரத்துலேயே லைட்லாம் போட்டு சூப்பராக மாற்றிட்டாங்க. நம்ம இங்கே அங்கேன்னு மாறும்போது தான் நம்ம கண்டுபிடிச்சோம் அங்கே வந்து ஒரு வாட்டர் பார்க்கும் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ ஹெய்டனுக்கு வந்து அந்த வாட்டர் பார்க்கை பார்த்தோன்னே ஒரு ஆசை வந்தாச்சு, நம்மளை கூட்டிகிட்டு போய் விளையாட வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஈவினிங் ஆகிட்டு ஸோ சீக்கிரமாக க்ளோஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ சீக்கிரமாக நமக்கு வந்து குவைத் மேஜிக்கு போய் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ஹேடன் வந்து கேட்பான். ஸோ அப்போ போயிட்டு நான் டீட்டெயிலாக வந்து உள்ளெல்லாம் எப்படி இருக்குது, என்னென்ன ப்ளே ஏரியா இருக்குது, வாட்டர் பார்க்குக்கெலாம் என்னென்ன ஃபீஸு, என்னென்ன கேம்லாம் இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் இந்த அவுட்டோர் ஏரியாவுமே இன்னும் கொஞ்சம் வெயில் போகணும். ஏன்னா இன்னுமே ருத்துபாவாக தான் இருந்தது. நாங்கள் ஒரு 6 o'clock போல் போனோமோ அப்போவுமே இன்னும் ஈவினிங் டைமில் ருத்துபா அடிக்குது. இன்னும் ஒரு 2 or 3 வீக்ஸில் வந்து நல்லா சம்மர் போயிட்டுனா நம்ம ஒரு 4 o'clock போல் போயிட்டு ஃபுல்லாகவே நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ இப்படி தான் அன்றைக்கி நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு போனோம். இப்போ வந்து நம்மளோட ஃப்ரெண்டு வந்து சூர்யா வந்திருக்காங்க. இவங்க கூடயும் இவங்களோட ஃப்ரெண்டு இப்போ எனக்கும் அவங்க ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. நம்ம கேர்ள்ஸ்லாம் ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம்ல, அதே மாதிரி நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒரு கொஞ்சம் மாதமாகவே நாங்கள் பிளான் பண்ணிகிட்ருக்கோம் எங்கேயாவது ஃபேமிலிஸாக போகலாம் அப்படின்னு. பட் போகவே முடியல. பட் இங்கே வந்து எப்போவாவது ஷார்ட்டாவது எங்கேயாவது போயிட்டு வந்துடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொஞ்சம் வெயில் குறைஞ்சோடனே வேகமாக கிளம்பி வந்தாச்சு. பிள்ளைங்கள்லாம் நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. சீக்கிரமாக இதாகிட்டு நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹெர்லின் வந்து டிஸ்டர்பே பண்ணலை. மண்ணை பார்த்தோன்னா ஒரு பக்கமாக போயிட்டு ஒரு பீச் டாய் எடுத்துகிட்டு மண்ணில் போய் உட்காந்தவ தான். வர்ற வரைக்கும் அவளுக்கு வந்து டிஸ்டர்பே இல்லை. எடுத்துகிட்டு வர்றது தான் அவளை கஷ்டமாக இருந்தது. பிள்ளைங்களும் அப்படி தான் தண்ணியில் விளையாடாமல் பீச் டாய்ஸை வச்சே விளையாண்டுக்கிட்டாங்க. திடீர்னு ஒரு சத்தம், என்னடா அப்படின்னு பார்த்தா கடல் வந்து அலைலாம் அடிக்குது, சத்தம் போட்டு வேறு அலை அடிக்குது. ஆஹா, நம்ம பீச் பக்கத்தில் தான் இருக்கோம் அப்படின்னு அப்போ தான் எங்களுக்கே ஞாபகம் வந்தது. ஏன்னா குவைத்து கடலில் வந்து அலை ரொம்ப வரவே செய்யாது. திடீர்னு சத்தம்லாம் போட்டோன்னே எங்களுக்கு ஆஹா கடலில் இருக்க வைப்பு வந்துடுச்சுடா அப்படின்னு நினச்சி செம்ம ஹாப்பி ஆகிட்டோம். ஓகே, இப்போ கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம சாப்பிட்டுட்டு வேணால் பிள்ளைங்களை கொஞ்சம் விளையாட விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொண்டு வந்த ஐட்டத்தெல்லாம் வந்து நம்ம எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம். சூர்யா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா கீ ரைஸ் பண்ணியிருந்தாங்க, சிக்கன் தந்தூரி பண்ணியிருந்தாங்க, ஒரு சிக்கன் குழம்பு பண்ணியிருந்தாங்க, அதுக்கு க்ரீன் சட்னி, அதுக்கப்புறம் வெங்காய பச்சடி இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட ஃப்ரெண்டு வந்து இடியாப்பம், செம்ம சாஃப்டான இடியாப்பம், கூடவே சேர்ந்து சிக்கன் பாஸ்தா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் சப்பாத்தியும் பன்னீர் கிரேவியும் பண்ணியிருந்தேன், பன்னீர் பட்டர் மசாலாவும் பண்ணியிருந்தேன். எனக்கு வேறு அளவு எவ்வளோ பண்ணணும்னே தெரியல. ஸோ கொஞ்சமாக தான் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்களா, அதனால் ஓகே நிறைய ஐட்டங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி கரெக்டாக பண்ணிட்டோம். எல்லாமே காலி ஆகிடுச்சு. எல்லாருமே சேர்ந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு இறங்கும்ல. ஸோ பிள்ளைங்களுமே நல்லா சாப்பிட்டாங்க. எதுவுமே நாங்கள் மீதிலாம் எடுத்துகிட்டு போகலை. எல்லாருமே ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருந்தது. அதே மாதிரி நமக்கு வந்து அந்த குவைத் மேஜிக்லாம் நல்லா சிட்டிங்லாம் ப்ராப்பராக வச்சுருக்காங்களா, நல்லா உட்காரவும் நல்லா இருந்தது. இதுதான் இந்த அவுட்டோர் ப்ளே ஏரியா. இங்கேயே இந்த ஒட்டகத்தில், அதுக்கப்புறம் நம்ம குதிரையில் அதெல்லாம் ரைடு போகிறதெல்லாம் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம குவைத் மேஜிக்கை நல்லா சுற்றி பார்த்து ஒரு வீடியோ போடலாம் சீக்கிரமாக. ஒரு 1 month கழிச்சு நல்லா வெயிலெலாம் போன பின்பு இதெல்லாம் பாப்பாவுக்கு காமிச்சிட்டு நாங்கள் வந்து விளையாடலாம் வச்சுட்டு கிளம்பிட்டோம். ஏன்னா அடுத்த நாள் வந்து நமக்கு வந்து பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு விடணும். ஸோ
ஸோ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கிளம்பியாச்சு. பிள்ளைங்களுக்கு தான் வர மனசே கிடையாது. பட் நம்ம இன்னொரு நாள் போகலாம் அப்படின்னு கதை பேசி நம்ம சமாளித்து கூட்டிகிட்டு வரோம்ல, அதே மாதிரி நாங்கள் அழகாக சமாளித்து கூட்டிகிட்டு வந்துட்டோம். இனிமே அடுத்தது எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் பண்ணிட்டு தான் வந்திருக்கோம். பட் நாங்கள் அங்கே போகுமான்னு எங்களுக்கே தெரியல. பட் பிளான் எல்லாம் சூப்பராக போட்டாச்சு. எங்கே போயிடலாம், இங்கே போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி 2-3 இடத்த சஜஸ்ட் பண்ணி ஒரு இடத்த ஃபைனலாகவும் பண்ணியாச்சு. நம்ம இப்போ கிளம்புற வழியில் தான் பார்த்திங்கன்னா தெரியுது, இதெல்லாம் வந்து நம்ம பெரியவங்க விளையாடுற ப்ளே ஏரியா. அதில் ஒரு ரோலர் கோஸ்டர் நல்லா பெருசாக இருந்தது. அதில் வேறு ரைடு போகிற மாதிரிலாம் ரெடி ஆனாங்க. சரி நம்ம அப்போ பார்த்துட்டுலாம் போயிடலாம் அப்படின்னு நாங்கள் கொஞ்சம் நேரம் நின்றுலாம் பார்த்தோம். பட் அது வந்து ஸ்டார்ட் ஆகிற மாதிரியே இல்லை. ஸோ இன்னொரு நாள் வந்து பார்த்துக்கலாண்டா அப்படின்னு சொல்லி நாங்கள் வேகமாக கிளம்பி வந்துட்டோம். ஸோ குவைத் மேஜிக்கில் ரைடெல்லாம் என்ன ரேட்டு அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இதை விட சீப் அண்ட் பெஸ்ட்டாக வந்து ஏதாவது ரைட்ஸ் வந்து குவைத்தில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சாலுமே நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ரைடெலாம் நல்லா சேஃப்டி வந்து நல்லா இருக்கும். பட் சில இடத்துல வந்து என்ட்ரன்ஸ் டிக்கெட் நம்ம பே பண்ணணும். அதுக்கப்புறமும் இங்கே உள்ளதுலாம் பே பண்ணணும். நமக்கு அகமதி ஐக்கிய பக்கத்தில் ஒன்று இதே மாதிரி உண்டு. அங்கே வந்து என்ட்ரன்ஸும் பே பண்ணணும், அதுக்கப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி ரைடுக்கும் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து குவைத்தில் நிறைய வருஷம் இருக்கீங்க, நிறைய இடத்துக்குலாம் போயிருக்கீங்க, அவங்களாம் சொல்லுங்கள். நாங்கள் வந்து இன்னும் எதுவுமே எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிக்கலை. நமக்கு இந்த மங்கா ஃபாஹில் அதை விட்டால் வேறு எதுவுமே எங்கே இருக்குதுன்னு தெரியாது. ஸோ நீங்களாம் சொன்னீங்கன்னா நாங்கள் பார்த்துக்கிடுவோம். இதுதான் அந்த பெரிய ரோலர் கோஸ்டர். வெயிட் பண்ணி பார்த்தோம், ஸ்டார்ட் ஆகலை. அதனால சரின்னு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மேடம் வந்து மத்தியானத்துலேருந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு இப்போ வந்து தூங்கிட்டு இருக்காங்க. இனிமேல் நைட்டு என்னெல்லாம் பண்ண காத்திருக்காளோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஹேடனுமே தூங்க ரெடியானான், அந்தளவுக்கு விளையாட்டு. ஸோ நான் அது இதுன்னு பேசி அவனை வந்து தூங்க விடாமல் பண்ணிட்டேன். ஹேடனுக்கு வந்து நாளைக்கு வந்து ஸ்கூலுக்கு வந்து ஒரு சார்ட்டு கொண்டுட்டு போகணும். அதாவது என்னோடய கிளாஸ் ரூமில் ஒட்டுறதுக்காக பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணி ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க. அந்த டாப்பிக்கில் தான் நம்ம சார்ட்டு பண்ணணும். நான் சார்ட் ரெடி பண்ணிட்டேன், என்ன பண்ணணும்னு சொல்லி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேன், என்ன எழுத போகிறோம் அப்படிங்கிறது எல்லா பிளானுமே ரெடி. பட் நான் எழுத மட்டும் செய்யலை. நான் ஸ்கூல் பிள்ளையாக இருக்கும்போது இப்படி தான் லாஸ்ட் மினிட்டில் தான் பண்ணுவேன். இப்போ என் பையனே ஸ்கூலுக்கு போகிறான், அப்பவும் நான் அதே தான் பண்ணிகிட்ருக்கேன். பட் கரெக்டாக முடிச்சிருவேன். எவ்வளோ லேட்டாக பண்ணாலும் ஆன் டைமுக்கு கரெக்டாக அவனோட வேலைகள் எல்லாமே முடிச்சு மட்டும் கொடுத்துருவேன். ஸோ இந்த சார்ட் வந்து நீட்டாக இருக்கணும், அதனால நான் தான் எழுத போகிறேன். ஏன்னா கிளாஸில் ஒட்ட போகிறாங்க பார்த்திங்களா, அப்போ நீட்டாக இருக்கும் பார்க்குவோம் அதுக்கு அப்படிங்கிறதுக்காக நானே பண்ண ஆரம்பிச்சிட்டோம். முழுக்க அவன் சொன்ன மாதிரியே அவனுக்கு பிடிச்ச கலர்லலாம் நல்லா ப்ரைட்டாக பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி நல்லா ஒரு ப்ரைட்டாக சூப்பராக பண்ணி முடிச்சிட்டோம். சார்ட் வந்து பார்க்க நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழித்து சார்ட்டில் எழுதுறேன்னா இருந்தாலுமே அந்த பழைய டச் வந்து அப்படியே இருந்தது. ஸோ இதுதான் சார்ட்டோட ஃபைனல் அவுட்புட். பார்க்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ட்ராயிங்லாம் பண்ண பிடிக்காது, பட் சார்ட்டில் எழுத வந்து ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கெலாம் ட்ராயிங் பண்ண பிடிக்குமா அல்லது சார்ட்டில் எழுத பிடிக்குமா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் பாய்.